இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் சம்ல எதை பார்க்கறோம்னா மென்சுரேஷன் டாபிக் யூனிட் 7. ஓகே, ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஓகே, தொடர்ந்து நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா கணித பாடத்துல அதிக மதிப்பெண் கண்டிப்பா எடுப்பீங்கன்னு நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகேங்களா, கண்டிப்பா முடியும். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 7.2 கொஸ்டின் நம்பர் 7 எக்ஸாம்பிள் 7.2 கணக்கு தான் பார்க்க போறோம். கணக்கு கவனிங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு கவனிங்க. இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த 2 ஃபார்முலா வச்சுதான் இந்த கணக்கை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகே, curved surface area of a right circular cylinder. Curved surface area of a right circular, ஒரு உருளையினுடைய வலைப்பரப்பு. ஓகே, ஹைட்டு அதையும் ஹைட்டு கொடுத்துட்டா, அது வலைப்பரப்புடைய இதுவும் கொடுத்துட்டு என்ன கேட்கிறான்னா ஃபைண்ட் த டயாமீட்டர். வாட் இஸ் தி மீனிங் டயாமீட்டர்னா விட்டம். இது அந்த உருளையினுடைய விட்டம். ஓகே, இப்ப கவனிங்க, இது கருடு. இப்போ ஒரு சிலிண்டர் ஷேப். ஓகே, இது ஒரு சிலிண்டர் மேல இருக்கிற இது. இந்த சிலிண்டருடைய ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் h equal to 14 சென்டிமீட்டர். h equal to 14 சென்டிமீட்டர். ஓகே, இதனுடைய வலைப்பரப்பு curved surface area of a cylinder CSA equal to 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பாருங்க, இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்தாலே அது வலைப்பரப்பு ஏரியா தான் நம்மளுக்கு தெரியும், அதுதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இடுவோம். சென்டிமீட்டர் தான் ஆர்டினரி. ஓகே, இப்ப curved surface area of a cylinder, you know the formula for the curved surface area solution. ரொம்ப ஈஸி, கவனிங்க. curved surface area of a cylinder. ஓகே, cylinder equal என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, சிலிண்டர் equal to 88 கொடுத்துட்டான். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ curved surface area ஃபார்முலா என்ன, 2 pi r h equal to 88 எழுதிக்கலாம். இப்போ now find the value of diameter. இங்க இதுல வந்து r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதனுடைய வேல்யூ? r னா என்ன? ரேடியஸ். r means radius. ஓகே, இப்போ 2 into pi, பையோட மதிப்பு அவன் எதனா கொடுத்துருக்கிறான்னு பாருங்க. இங்க எதனா கொடுத்துருக்கானா, எதுவும் கொடுக்கல, அதனால நம்ம 22/7 போட்டுக்கிறோம். r தெரியுமா? தெரியாது. h means height of the cylinder. எவ்வளவு கொடுத்துட்டா? 14 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு கொடுத்துட்டா? 14. அப்போ 14 equal to 88. இப்போ இதை எடுத்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 2 times. ஓகே, அப்ப என்ன இருக்கு? 2 2s are 4. அப்போ r into 22 into 4 equal to 88. ஓகேங்களா? ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 88 r equal to 88. அப்ப r equal 88 by 88. இது கேன்சல் பண்ணா that's equal to 1. அப்போ radius equal to 1. radius கிடைச்சிருச்சு. அவன் கேட்கிறது diameter. ரெண்டால மல்டிப்ளை பண்ணும். பாருங்க, இது இங்க பாருங்க, இது ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் எவ்வளவு கிடைச்சு? 1 கிடைச்சு. அப்ப இன்னொரு ரேடியஸ் கூட்டினா 1 plus 1 equal to 2. that means அதுதான் ரேடியஸை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். இப்போ therefore diameter equal 2 into 1 equal to 2 சென்டிமீட்டர். ஓகே பிள்ளைகளா, புரிஞ்சது இல்லையா? ஓகே, ரொம்ப அழகா உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ சில நேரங்கள்ல டயாமீட்டருக்கு பதில் ரேடியஸ் கேட்டானா இதோட நிப்பாட்டிங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 1
சென்டிமீட்டர் எழுதி முடிச்சிடுங்க. ஓகே, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.